ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, பேஷன் ஃப்ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம். பேஷன் ஃப்ரூட்டோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை பாருங்கள், பேஷன் ஃப்ரூட்டு மஞ்சள் நிறத்துலேயும் ஊதா நிறத்துலேயும் இந்த பேஷன் ஃப்ரூட்டு காணப்படுது. அதாவது இந்த பேஷன் ஃப்ரூட் ஐஸோட பவருக்கு, அதாவது ஐஸ் சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே, கண்ணில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டு சாப்பிட்றதுனால இந்த நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண் பார்வைக்கும் கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே இது வந்து சாப்பிடலாம். நம்ம அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஃப்ரூட்ஸில் நம்ம சாப்பிட்றதுனால. அதே மாதிரி பின்ன நம்ம கேரட்டு இதுமாரி கீரை வகைகள் எல்லாமே சாப்பிட்றதுனால கண்ணுக்கு நல்லது சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேஷன் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால நம்ம கண்ணு கொஞ்சம் பவராகவும், நல்ல நோய்கள் எந்த கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பேஷன் ஃப்ரூட் ரொம்ப. ஸோ இது அதனால் கண்ணுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்பவே இந்த பழத்தில் ரொம்ப நல்ல நாட்டுச்சத்து இருக்குது. நாட்டுச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கவங்களும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் இதை சாப்பிடலாம், நம்ம பயன்படுத்த. இந்த பழத்தை மலச்சிக்கல் இருக்கவங்களும் நல்லா சாப்பிடலாம். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து ஜூஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம இதை ஃப்ரூட்டாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பழத்தில் இந்த பழம் நம்ம சாப்பிடும்போது நல்லா இனிப்பாகவும் நல்லா புளிப்பும் கலந்த மாதிரி தான் இந்த பழம் இருக்கும். ஸோ அதுதான் அதோட டேஸ்ட்டு. அதில் நம்ம வேணும்னா சர்க்கரை கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம். சர்க்கரை போடாமல் சாப்பிட்றவங்க சும்மாவும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கனால இந்த செல்ஸ்களில் எந்த டேமேஜ் இருந்தாக்க இது சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஃப்ரூட் சாப்பிடுவதனால செல் டேமேஜ் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃப்ரூட்டை நம்ம பயன்படுத்தலாம், சாப்பிடலாம். நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. அதே வைட்டமின் ஏயும் இதில் ரொம்பவே அடங்கியிருக்குது. ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்லாம். இது ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டிசீஸும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃப்ரூட் சாப்பிடுவது பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. கிட்னி, மசில்ஸு, நரம்புகள் இதெல்லாமே நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த பேஷன் ஃப்ரூட்டு சாப்பிட்லாம், பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான பெனிஃபிட்ஸு இந்த பேஷன் ஃப்ரூட்டுக்கு இருக்குது. இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து சாப்பிடும்போது சிலவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது அலர்ஜி இந்த மாதிரிலாம் வருது இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பேஷன் ஃப்ரூட்டை கொஞ்சம் சாப்பிடும்போது சேஃபாக சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்கவங்க சாப்பிடும்போது அலர்ஜி இந்த மாதிரி இச்சிங் பிரச்சனைகள் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் சேஃபாக சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, சாப்பிடலாம், சேஃபாக சாப்பிடணும். சாப்பிடும்போது இந்த மாதிரி அரிப்பு இந்த மாதிரி அலர்ஜி இருக்கவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க இனி சாப்பிடாதீங்க. ஸோ இந்த பழத்தில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன் சத்து இருக்குது. ஸோ இது ரொம்ப கண்ணுக்கு தான் ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து பேஷன் ஃப்ரூட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை. நாங்கள் போடுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.